விருத்தாச்சலம் அருகே சத்தியவாடி கிராமத்தில் 43 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருள்மிகு அழகிய பொன்மணி உடனுரை அருள்மிகு ஆலந்துறை ஈஸ்வரர் மற்றும் அருள்மிகு காமாட்சி உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சத்தியவாடி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு அழகிய பொன்மணி உடனுரை அருள்மிகு ஆலந்துறை ஈஸ்வரர் மற்றும் அருள்மிகு காமாட்சி உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலுக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு புனித நீர் வைத்து யாகம் வளர்க்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் புனித நீர் தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வடகைலாயமாக இமயமலையில் இருக்கிறார் என்றால் நடு கைலாயமாக நம்முடைய சத்தியவாடியில் கைலாச ஆண்டுகளுக்கு முதல் நடைபெற்ற திருவாரூருக்கு சுவாமி சன்னதி மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. கைலாசநாதருடைய கோயில்
தந்தையாக நான்